தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இந்தியாவில் பல பயங்கரவாத தாக்குதல்களுக்கு காரணமாக இருந்த லஷ்கர் இ தொய்பா இயக்க தலைவர் அபீஸ் சயீத் போன்றவர்களை பாகிஸ்தான் ஒப்படைத்துவிட்டால் இரு நாடுகளுக்குமான பிரச்சினை முடிவுக்கு வந்துவிடும் என இஸ்ரேலுக்கான இந்திய தூதர் ஜே.பி. சிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இஸ்ரேல் டிவிக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் ராணுவ நடவடிக்கை நிறுத்தப்பட்டுள்ளதே தவிர முடிந்துவிடவில்லை. பயங்கரவாதிகளை எங்கிருந்தாலும் கொல்ல வேண்டும், அவர்களின் உள்கட்டமைப்புகளை அழிக்க வேண்டும் என்பதே இந்தியாவின் நோக்கம். ஆனால் இப்போதைக்கு போர் நிறுத்தம் உறுதியாக உள்ளது. நட்பு மற்றும் நல்லெண்ண அடிப்படையில்தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. பல ஆண்டுகளாக நாங்கள் தண்ணீரை பாகிஸ்தானில் பாயவிட்டோம். பாகிஸ்தானோ எங்கள் நாட்டில் பயங்கரவாதத்தை அனுமதித்தது. இது இப்படியே தொடர முடியாது என்கிற விரக்தி இந்தியர்களிடம் இருந்தது. அதனால்தான் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக பாய முடியாது என பிரதமர் மோடி கூறினார். இதையடுத்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டது. பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை நிறுத்தாவிட்டால் ஒப்பந்தம் மீண்டும் செயல்பாட்டுக்கு வராது என்பதை பாகிஸ்தானுக்கு தெரிவித்துள்ளோம். பாகிஸ்தான் இந்தியாவில் நடத்திய பயங்கரவாத தாக்குதல்கள் நிறைய உள்ளன. 2001 பார்லிமென்ட் மீது தாக்குதல், 2008 மும்பை தாக்குதல், 2016 உரி தாக்குதல், 2019 புல்வாமா தாக்குதல் என பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டு இருக்கிறது. சமீபத்தில் பஹல்காம் தாக்குதலை பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பு நடத்தியிருக்கிறது. மசூத் ஆசாரை தலைவராக கொண்ட ஜெய்ஷ் இ முகமது மற்றும் அபீஸ் சயீதை தலைவராக கொண்ட லஷ்கர் இ தொய்பா இயக்கங்கள்தான் இதற்கு மூல காரணங்களாக உள்ளன. மும்பை தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கும் லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் பாகிஸ்தானில் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றனர். மும்பை தாக்குதலில் தொடர்புடைய தஹாவூர் உசைன் ராணாவை இந்தியாவிடம் அமெரிக்கா ஒப்படைக்கிறது. அமெரிக்காவால் முடியும் போது பாகிஸ்தானால் பயங்கரவாத தலைவர்களை ஏன் ஒப்படைக்க முடியாது? ஹபீஸ் சயீத், லக்வி, சாஜித் மிர் உள்ளிட்ட பயங்கரவாதிகளை இந்தியாவிடம் பாகிஸ்தான் ஒப்படைத்துவிட்டால் பிரச்சினைகள் முடிந்துவிடும் என ஜே.பி. சிங் கூறினார்.